டிராக் டார்கெட். ஸோ டிராக் டார்கெட் வந்து என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இமேஜ் வந்து டிராக் பண்ண போறீங்க. ஸோ இப்போ மெயில்ல வந்து நீங்க இமேஜ் வந்து டிராக் பண்ணி போடணும்னா, அந்த இமேஜ் லாங் பிரஸ் பண்ணி டிராக் பண்ணி ஒரு பாக்ஸ்குள்ள போடுறீங்களா? ஸோ அதே கான்செப்ட் தான் இப்பயும் நம்ம பண்ண போறோம். ஸோ ஒரு டிராக் கண்டெய்னர் வச்சிருப்போம். அதுலேருந்து ஏதோ ஒரு கண்டெய்னர்ல இருந்து ஒரு இமேஜோ இல்லைன்னா ஏதாவது பாக்ஸையும் அந்த கண்டெய்னரே நம்ம வந்து டிராக் பண்ணி போட்டுடலாம். ஸோ இது மாதிரி டிராக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சில சேஞ்சஸ் நடக்கும். ஸோ நீங்க இதுல என்ன சேஞ்சஸ் நம்ம எஸ்பெஷலி பண்ண போறோம்னா, நம்ம முதல்ல குடுத்த ஒரு கண்டெய்னர் ஒரு கலரா இருக்கும். டிராக் பண்ற கண்டெய்னர் ஒரு கலரா இருக்கும். ஸோ நம்ம அந்த டிராக் பண்ணி நம்ம இந்த கண்டெய்னர்ல போட்டா, நம்ம ஃபர்ஸ்ட் டிராக் பண்ண கண்டெய்னரோட கலர் வந்து வரும். ஸோ நம்ம அவுட்புட் வரும்போது பார்க்கலாம். ஸோ இது இப்போ கொஞ்சம் குழப்பம். அவுட்புட் வரும்போது எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கலர் மை ஸ்டேட்குள்ள வந்து கிளாஸ் மை ஸ்டேட்குள்ள நான் ஒரு கலரை வந்து டிஃபைன் பண்ண போறேன். ஸோ இது வந்து என்ன கலர்ல இருக்குன்னா, எனக்கு வந்து ரெட் கலர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இது நேம் வந்து நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஃபாலோட் பை இந்த பில்டருக்குள்ள நான் என்ன போட்டிருக்கேன்னா, சைஸ் பாக்ஸ் வந்து எனக்கு கிரியேட் ஆகணும்னு சொல்லி போட்டிருக்கேன். அந்த சைஸ் பாக்ஸோட வித் வந்து டபுள் இன்ஃபினிட்டியா இருக்கும். ஸோ இது வந்து ஆப்வியஸ்லி ஒரு பெரிய கண்டெய்னரா இருக்கும். ஸோ அந்த கண்டெய்னரை இப்ப நான் என்ன பண்ணேன்னா, முதல் கண்டெய்னர்ல இருக்கிறது ஒரு காலம்ல நான் போஸ்ட் பண்ற மாரி இருக்கு. அந்த காலம் எனக்கு இருக்குன்னா, மெயின் ஆக்சிஸ் அலைன்மென்ட்ல இருக்கணும். ஸோ இது வந்து ஸ்பேஸ் பிட்வீன் தான் இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு சர்டைன் ஸ்பேஸா இருக்கணும். ஸோ வந்து இங்க இருக்கிற ஸ்பேஸ், கீழ இருக்கிற ஸ்பேஸ், சைட்ல இருக்க ஸ்பேஸ்லாம் போயிடும். ஸோ வந்து நடுவுல ஒரு பாக்ஸ் மாரி இருக்கும். ஸோ அந்த வந்த பாக்ஸ் வந்து எனக்கு எங்க இருக்குன்னா, சென்டர்ல இருக்கணும்னு சொல்லிக் குடுக்கலாம். நீங்க வந்து இத எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா, நம்ம குடுக்குற வித் ஹைட் இல்லாம டைரக்ட்டா கூட இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட வந்து நான் வந்து சைல்ட் விட்ஜெட் ஆட் பண்றேன். இந்த சைல்ட் விட்ஜெட்ல இப்பதான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி போட போறோம். என்னன்னா டிராகபிள் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். இந்த டிராகபிள்ல என்ன டேட்டா இருக்கணும், முதல்ல டேட்டா குடுக்குறேன். இந்த டேட்டா வந்து எனக்கு முதல்ல வந்து ஆரஞ்ச் கலர்ல இருக்கும். ஸோ இத ஃபர்ஸ்ட் நம்ம குடுக்குற முதல் பாக்ஸோட கலர் ஆரஞ்ச். ஸோ ஃபாலோட் பை அந்த ஆரஞ்ச் கலர் என்ன பண்ணும்னா, எனக்கு டிராகபிள் கேன்சல்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கணும். ஸோ இது வந்து டிராக் பண்ண முடியும். இத மட்டும் தான் உங்களால டிராக் பண்ண முடியும். இன்னொரு குடுக்குற பாக்ஸ டிராக் பண்ண முடியாது. ஸோ அந்த மாரி குடுக்கணும்னா, அதோட வெலாசிட்டியும் ஆஃப்செட் வந்து டிராகபிள் கேன்சல்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். அந்த ஃபீட்பேக்ல வந்து ஒரு கண்டெய்னர் ஃபிக்ஸ் பண்றேன். அதோட கண்டெய்னர் வந்து 150 அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஃபாலோட் பை ஹைட்டும் வந்து 150 குடுக்குறேன். ஸோ அந்த கண்டெய்னரோட கலர் எப்படி இருக்குன்னா, ஆரஞ்ச் கலர்ல இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இந்த ஆரஞ்ச் கலர் எதுக்கு குடுக்கணும்னா, அது வந்து எனக்கு பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு கண்டெய்னர வந்து ஒரு டெக்ஸ்ட்ட வந்து ஃப்ளோ பண்ற மாரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு ஸ்டைல்ல இருக்கணும்ப்பா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அது என்ன ஸ்டைல்ல குடுக்கணும், ஆ ஒயிட் கலர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். அந்த பாக்ஸ் வந்து ஒயிட் கலர்ல இருக்கிற மாரி இருக்கும். அது வந்து டெக்கரேஷன்ல இருக்கணும். அந்த டெக்கரேஷன் வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து 180 அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னொரு ஒரு கண்டெய்னர் ரெடி பண்ண போறோம். இப்ப வரையும் நம்ம ஒரு கண்டெய்னர் தான் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கண்டெய்னரோட ப்ராப்பர்ட்டி என்ன குடுத்துருக்கணும், அது ஹைட் விட்த் குடுத்தாச்சா? அது வந்து எந்த கலர்ல இருக்குன்னு குடுத்தாச்சா? அது நம்மளால டிராக் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து டிராகிங் மட்டும். ஒரு கண்டெய்னர் அதோட டிராகிங் மட்டும். டிராகிங் பண்ணிட்டு அது எதனா ஒரு டப்பாக்குள்ள போடணும்ல. அந்த டப்பாவ தான் நம்ம இன்னொரு ஒரு பாக்ஸ் கண்டெய்னர் ரெடி பண்ண போறோம். அந்த பாக்ஸ்லாம் வந்து என்ன போட போறோம்னா, அதோட பாக்ஸோட விட்த் வந்து 100 அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஹைட்டும் 100 சொல்லி குடுக்குறேன். அது வந்து என்னன்னா ஆரஞ்சுல இருக்கணும்னு சொல்லி குடுக்குறேன். நெக்ஸ்ட் இதோட சைல்டு எங்க இருக்கணும், சென்டர்ல இருக்கணும்னு சொன்னா, அதுவும் ஒரு டெக்ஸ்ட்டா இருக்கணும். அந்த டெக்ஸ்ட் எனக்கு பாக்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ இது எப்படி இருக்குன்னா, ஒரு பாக்ஸ்ல ஒரு பாக்ஸ் வச்ச மாதிரி இருக்கும். நீங்க வந்து ஒண்ணு டிராக் பண்ண போறீங்க. டிராக் பண்ணிட்டு அந்த இடம் எம்ப்டி ஆயிடும்ல. அதுக்காக நான் ஒரு பாக்ஸ் வந்து எப்பயுமே அங்கேயே ஸ்டாக்னன்ட்டா பிளேஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி குடுக்குறது தான் இந்த பாக்ஸ். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் மட்டும் தான் விசிபிள் ஆகும். நீங்க டிராக் பண்ணும்போது என்டி இருக்கிற டெக்ஸ்ட் வரும்னா, பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி தெரியுமா குடுப்பீங்க? இங்க ஒரு பாக்ஸ் இருக்குன்னா, நீங்க இழுக்குறீங்க. இப்படி இழுக்கும்போது பாக்ஸஸ்ன்னு வந்துட்டே இருக்கும். இது போல தான் வந்து நம்ப இந்த கண்டெய்னர வந்து டிராக் பண்ண முடியும். ஸோ இப்போ வரையும் நீங்க 2 கண்டெய்னர் பண்ணி முடிச்சிட்டீங்க. இந்த கண்டெய்னர் பண்ணி ஒரு பாக்ஸ்குள்ள போடணும்ல, அந்த பாக்ஸ் பேர் தான் டிராக் டார்கெட். ஸோ இப்பதான் நம்மளோட டார்கெட்க்கு வந்திருக்கோம். இது வந்து ஆன் அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது நம்மளோட கலர வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி குடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம இங்க குடுத்த கலர் நம்ம டிடெக்ட் பண்ணியிருக்கோம்ல, இந்த டாப் மோஸ்ட்ல இந்த கலர வந்து இங்க வந்து டிராக் ஆகி வர்ற மாரி இருக்கும். ஸோ இதுக்கான ப்ராப்பர்ட்டி வந்து எனக்கு எதுல குடுக்கணும், பில்டர்ல நான் குடுக்குறேன். ஸோ இந்த பில்டர்ல வந்து பில்டர் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். இந்த பில்டர் கான்டெக்ஸ்ட்ல சில பல
லிஸ்ட் வந்து ஃப்ளோ பண்ற மாரி இருக்கும். முதல்ல லிஸ்ட் டைனாமிக் வந்து அக்செப்ட் பண்ற மாரி இருக்கும். வேணாம்னா நம்ம ரிஜெக்ட் கூட பண்ணிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் நீங்க குடுக்குறீங்க. இப்பதான் வந்து நீங்க டிராக் பண்ணி போடுறதுக்கான கண்டெய்னர் ரெடி பண்றீங்க. அது வந்து கண்டெய்னர் வந்து நம்ம குடுத்த இந்த 2 கண்டெய்னரை விட அதிகமாக இருக்கணும். ஸோ வந்து 200 வித்தும் ஹைட்டும் நான் குடுத்துருக்கேன். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்து அக்செப்ட் பண்ணா எம்ப்டியா இருந்தா அக்செப்ட் பண்ணும். இல்லைன்னா அந்த கலர் அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஷேடு கலர் உங்களுக்கு ப்ரொவைட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எப்படி இருக்கணும், சென்டர்ல இருக்கணும். அதோட பேர் வந்து என்ன, டிராக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ இதுதான் நம்ம கோட். இப்ப நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களோட அவுட்புட் வந்து ஷோ ஆகும். ஸோ இதுதான் நம்ம வந்து பார்த்த அவுட்புட். ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரிஜினலா பார்த்த அவுட்புட். ஸோ இங்க என்ன குடுத்துருக்கேன்னா, இங்க ஒரு கலர் குடுத்துருக்கேன்னா, இது வந்து ரெட் கலர் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்மோஸ்ட் குடுத்துருக்கோம்ல, இதுதான். ஸோ இந்த ரெட் கலர் இப்ப நீங்க உங்களுக்கு ரெட் கலர் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் வந்து என்ன மாத்துறேன்னா, பிளாக்ன்னு சொல்லி மாத்திக்கலாம். பிளாக்ன்னு சொல்லி மாத்திட்டு இப்ப ரன் பண்றேன். டெக்ஸ்ட்டும் பிளாக்ல இருக்கும். அதனால தான். ஸோ இப்ப பிளாக்ல குடுத்த பிறகு உங்களுக்கு பிளாக்ல ஆயிடுச்சு. இப்ப நான் இந்த கண்டெய்னர் குடுத்துருக்கேன்னா, இதுதான் முதல் பாக்ஸோட கண்டெய்னர். ஐ மீன் நீங்க குடுத்த இந்த பாக்ஸோட கண்டெய்னர். ஸோ இந்த பாக்ஸ் இருக்கா? இந்த பாக்ஸோட கண்டெய்னர் தான் இந்த முதல் பாக்ஸோட கண்டெய்னர். வென் யூ டிராக், ஸோ இங்க பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாட் வச்சிருக்கனா, இது எதுக்கு ரெப்ரசன்ட் ஆகும்னா, இதோ இந்த பாக்ஸுக்கு ரெப்ரசன்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து டிராக் பண்ணலாம். ஸோ இப்படி டிராக் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து இந்த பாக்ஸ்க்குள்ள நான் வைக்கேன். ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ள வைக்கும்போது உங்களுக்கு சர்டைன் கலர் சேஞ்ச் ஆகுதா? ஸோ இந்த கலர் சேஞ்சிங் பேர் என்னதுன்னா, இங்க குடுத்துருக்கேன். இந்த ஒயிட் கலர், கிரே கலர் குடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து சேஞ்சிங் கண்டிஷன் இப்போ வொர்க் அவுட் ஆகுது. நீங்க போட்ட உடனே இந்த பாக்ஸோட கலர் ஆட்டோமேட்டிக்கா இங்க அக்செப்ட் ஆகும். ஸோ மறுபடியும் இங்க டிராக் பண்ணீங்களா? ஆகாது. நீங்க எத்தன முறை வேணாலும் டிராக் பண்ணிக்கலாம். எத்தன முறை வேணாலும் டிராக் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இது போல தான் நீங்க வந்து பாக்ஸ வந்து டிராக் பண்ண முடியும்.